ஹாய் வைட்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சித்தாலப்பாக்கம் அக்ஷயம். ஏற்கனவே சித்தாலப்பாக்கம் அக்ஷயமில் R1 R2 2 பிளாட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி R2 ப்ராப்பர்ட்டி. சித்தாலப்பாக்கம் அக்ஷயம் லேஅவுட்டில் இருக்குது. இதுவும் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி ரீசேலுக்கு கொடுக்குறாங்க. தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. உங்களோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 39.6, இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 32.6. கிளியர் டைட்டிலில் 1217 சதுரடி சிஎம்டி அப்ரூவ்டில் கிளியர் டைட்டிலில் இருக்குது. எந்த ஒரு என்ஓசியும் தேவையில்லாத, எந்த ஒரு ரெட் மார்க்குமே இல்லாத ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி தராங்க. ஸோ தாராளமாக பேங்க் லோன் கிளியர் ஆகக்கூடிய 65% கிடைக்கக்கூடிய ஒரு லோன் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. 100% ரெசிடென்ஷியல் ஜோன். ஏன்னா இது வந்து லேஅவுட்குள்ளே இருக்குது, அதனால் ரெசிடென்ஷியல் ஜோனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்ட் ரோடு சைஸ் வந்து 20 அடி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்னால் அரசான் காலனியிலேருந்து அந்த ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோடே வந்து. ஸோ கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட தரமான கிளியர் டைட்டிலில் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபா நெகோசியேஷனோட ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. பொதுவாக சித்தாலப்பாக்கம் அரசான் காலனி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி ரெசிடென்ஷியல் ஜோனில் இருக்கிறதே வந்து 5500 to 6000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி தான். லேஅவுட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி 6000 ரூபா ஒரு சதுரடிக்கு நெகோசியேஷனோட கொடுக்குறாங்க. கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நிறைய பேர் டைரக்ட் லொக்கேஷன் கேட்குறீங்க. டைரக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பிளாட் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே கூகுளில் வந்து அப்லோட் பண்ணது 6 month 1 yearக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து டைரெக்டாக அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை முடிவு பண்ணுங்கள். ஸோ ஃபோன்லேயே எல்லாமே பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை அதை பற்றி நீங்களே ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணிக்கிறது பண்ணாதீங்க. எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஒரு வாட்டி வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதுதான் சரியாகவும் இருக்கும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு 1000 சதுரடியாக இருந்தாலும் 60 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை வெறுமனே ஃபோனில் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நேரடியாக வந்து பாருங்கள். அது இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. வெறும் வீடியோவை தாண்டி போதும் வேற ஒரு பிளாட் பார்ப்போம் அப்படின்னு ஃபோன்லேயே பார்க்காதீங்க. நேரடியாக வந்து பார்த்து உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டைரக்ட் லொக்கேஷன் அனுப்பாததுக்கான ரீசனுமே கூட அதுதான். வைட்டி ப்ராப்பர்ட்டிஸில் தொடர்ந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வைட்டி ப்ராப்பர்ட்டிஸில் யாசர் தாரிக்.